ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது கிரானி மல்டிப்ளேயர் தான் கைஸ். அதுவும் ஒன்று தான். எனக்கு ஒரே நிமிஷம் ரீவைட் பண்ணுங்க. ஏய், இது யாரா இவன் யார் தெரியுதா? பாருங்க கைஸ் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணால் போகலாம். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் இன்ட்ரோ போடல, ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதனோட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்கிற காரணம் தான் எக்ஸாம் கைஸ். எக்ஸாம் தான் கைஸ் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இன்னொருத்தர் கூட விளையாட போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்களா, இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா மோஷி. ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி மோஷி கூட தான் விளையாட போகிறோம். ஸோ மோஷி வந்து அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா. அப்படி ஏய் மோஷி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணா, நீ மோகன் பின்னாடி மோஷி பின்னாடி போ. ஹேய். ஸோ கைஸ், கிரானி என்னை தொத்துது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. ஏன்னா கேட்டிங்கன்னா ஈஸி மோடு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடல, மோஷி இந்த ஃபஸ்ட் டைம் விளையாட்றான். ஆனால் நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் விளையாடிருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கைஸ், பார்ட் ஆஃப் பீஸ் கண்டுருக்கு. எத்தனாண்டா பைத்திக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இந்த மாதிரி 3 பீஸ் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, கிரானியை கூப்பிட்றான்னு நானும் மோசியும் பண்ணிகிட்ருக்கோம். அது பேட்லாக்கி வேணும், ஓடுறா வீட்டுக்கு யார் வேணும் பேட்லாக்கி. ஸோ கைஸ், இப்போ நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம். கிரானி வரல. கிரானி வருது. ஐயோ, என்னது கைஸ் இது லக்கு. ஓடுறா அவங்க. ஸோ கைஸ், செம்ம கஷ்டப்பட்டுச்சு. கிரானி, கண்ணு தெரியாத கிரானி இங்கே இருக்க பாரு. ஏய் கிரானி இங்கே பாரு. பார்த்துருச்சு. பாரு வா, சுற்றி வார்ன. கைஸ், இப்போ நம்ம மேலே ஓடிடலாம். ஸோ கைஸ், இந்த நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இன்னும் 4 பொருள் தேவை. ஹேமரு, பேட்லாக்கி, மாஸ்டர் கீ, அது மட்டும் இல்லாமல் கட்டிங் பிளேயர்ஸும் தேவை. ஸோ கைஸ், நம்மளுக்கு இன்னும் 2 பாட் கன் ஆஃப் ஷார்ட் கன் கிடச்சா போதும், நம்மளுக்கு தைரியம் வந்துடும். கார் பேட்டரி அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த ட்ராயரெல்லாம் செக் பண்ணலாம். கட்டிங் பிளேயர்ஸ் கச்சிச்சு. நான் கட்டிங் பிளேடு தான் சொல்லுவேன், இதை கட்டிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஸோ கைஸ், அவன் இதுக்கு முன்னாடி விளையாட்டான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சும்மா போய் பெட்டிக்கில் ஒழிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். வேணும்னா நீ சொல்லுங்கள், சிங்கிள் பிளேயர் கூட ஆடலாம். இந்த அதாவது ஒரிஜினல் கிரானி விளையாடலாம். நம்ம வேணும்னா சிங்கிள் பிளேயராக எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து 2 ஷார்ட் கன் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த கேப்பில். ஸோ கைஸ், கிரானி வருது. காய்ஸ், இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இதான் நான் ஃபஸ்ட்டு ஹாரர் கேம். ஆமாம் கைஸ், அதுவும் உண்மை தான். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து இங்கே ஸ்பீடப் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ 27 மினிட்ஸ் போச்சு கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பாட் கன் ஆஃப் ஷார்ட் கன்னு. ஸோ கைஸ், கச்சிச்சு, எல்லாமே கச்சிச்சு. ஸோ மூடி வச்சிடலாம். கிரானி வா. இரு கிச்சு, இப்போ நீ என்ன சொன்ன? பாட் கன் ஆஃப் ஷார்ட் கன்னா? ஷார்ட் கன்னோட பார்ட்டு. ஸோ கைஸ், நம்ம கிரானியை கூப்பிடலாம் கீழே, ஏன்னா மோஷி இங்கே தான் இருக்கியா நீ? நான் தான். ஸோ கைஸ், நான் ஷார்ட் கன் எடுக்கிறேன். கார் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணேன், பரவாயில்ல தரமாட்டேன் போட. ஸோ கைஸ், நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். கிரானி எங்கே மேலே போகிறேன்? வெயிட் போகுது. வா. ஸோ கைஸ், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கிரானி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப நேரமாக வரல கைஸ். இங்கே பாருங்கள், வந்துக்கிட்டே எனக்கு சத்தம் போட்டுகிட்டே எனக்கு வரவே மாட்டேங்குது. வா எவ்வளோ நேரம் இன்னும் வர மாட்டேங்குது. இவன் ஒருத்தன் கேஸ் லைன் எதுக்கடா எடுக்கிற பைத்தியம். இதெல்லாம் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வர வழியாக கிரானி வந்துடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ், என்னாச்சுன்னே தெரில. கிரானிக்கு பக் ஆயிடுச்சு போல், என்னென்னு தெரில. போட்டு காலி. ஸோ கைஸ், இங்கே நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மோஷிக்கு வந்து ஆட தெரியல, அவனுக்கு ஏதோ ஃபோனில் ஏதோ ஆட் வந்துச்சான், அதனால் நான் வந்து அவன் ஆடை போய் சரி பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து இங்கே இது இருக்குல்ல, ஸ்க்ரூ ட்ரைவர், அதை எடுத்துட்டேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம போய் கன்னை ரீலோட் பண்ணிட்டு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளே இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வாங்க போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் பிளேட் எடுத்தோம்ல, இந்த கட்டிங் பிளேட் வைக்கணும் கைஸ். கட்டிங் பிளேட் எடுத்து வெட்டணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 3 பொருள் தேவை. ஸோ கைஸ், இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளோ இது இங்கே வந்திருக்கான்டா, யாரா அவன்? தட்ஸ் மீ. அட பாவி. ஸோ கைஸ், இங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? உடன் ஸ்டிக்கு. அட போவாங்கடா, உடன் ஸ்டிக்கில் சீவர் எஸ்கேப். கைஸ், நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சீவர் எஸ்கேப்பை பண்ணிடலாம். இங்கே ஏதாச்சும் கோடு இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சீவருக்குள்ளே போகும்போது கோடு
2 கோடு கேட்கும் கைஸ். அப்போ வந்து நம்ம கோடு போடணும் கைஸ். கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது போய் ப்ளே ஸ்டோரில் போய் தேவையில்லாமல் கிரானி மல்டிப்ளேயர் 1ன்னு போட்டிங்கன்னா வராது. அதுவும் கர்ஸ்டு ஹவுஸ் மல்டிப்ளேயர்னு போட்டால் தான் வரும். அதான் கைஸ் உண்மை. ஸோ கைஸ் 2 இடத்துல கட் பண்ணோம். நான் கட் பண்ணிட்டேன், அதான் முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் மோஸ்ட்லி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டான், இப்போ தான் எடுக்கிறான். ஸோ கைஸ் அவனுக்கு என்னன்னா அவன் பயப்படுறான் கைஸ். ஏன்னா இங்கே கிரானி ரீஸ் பண்ணாங்கல்ல, இந்த இடத்துல தான் ரீஸ் பண்ணாங்க, பயப்படுறான். ஸோ கைஸ் நான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிரானி ரீஸ் பண்ணாதா இல்லையான்னு. ஸோ கைஸ் அவன் என்னடானா பேட்லாக்கி எடுத்துகிட்டு இருக்கான், நான் வந்து இங்கே கன் எடுத்துகிட்ருக்கேன். பேட்லாக்கின்னு சொல்கிறேன் பாரு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பார்க்குறான். என்னடா கச்சுது? ரஷ்டி பேட்லாக்கி. அட பாவி, எதுவுமே தேவையில்ல கைஸ். கைஸ் அந்த ரஸ்டி பேட்லாக்கி மட்டும் பேட்லாக்கி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். எஸ்கேப் கொஞ்சம் ரஸ்டி பேட்லாக்கி தானடா கச்சுது. ஆமாம்ல. ஸோ கைஸ் இன்னும் கிரானி வரல. நம்ம இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து புக்கு வைக்கணும் கைஸ். புக்கு மறந்துட்டோம் கைஸ். புக்கு நீ புக்கர்றா. நான் இருக்கணும். நீ ஏறா மெண்டல், என் கையில் கன் இருக்குது. ஸோ கைஸ் மோஸ்ட்லி வந்து இப்போ புக் எடுக்கணும், அவன் புக் எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். இப்போ எதுக்கு புக் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நான் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஆமாம் கைஸ் அங்கே போகணும்ல. இப்போ வாங்க. ஐயோ மோசி, என்ன மோசி இப்படி ஆயிட்டிங்களே மோசி? நீ சொல்ல மாட்டியாடா? நான் சொல்லிட்டேன் கானி வந்து அப்படி கத்துனல, நீ வந்திருக்க வேண்டியதானே அலட்டா. வேற எங்கேயும் வருதுன்னு வச்சு நீ நல்லா இங்கே வந்துட்டுக்கிற. ஸோ கைஸ் இதை ஓப்பன் பண்ணி ஒன்றும் இங்கே தான் இருக்கும். நிறைய பேர் கிரானி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பயமாக தான் கைஸ் இருக்கும், போக போக அசால்ட்டாகிடும் கைஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வெறும் கன்னை மட்டும் ரீலோட் பண்ணிட்டு இது ஒரு ரூமில் போட்டு நான் வந்து அவுட் ஆக போகிறேன். ஏன்னா மோசி வரணும்ல. நான் அவுட் ஆனால் தான் திரும்ப மோசி டேட்டுக்கு வருவான். இங்கே என்ன இருக்குது? ஹேமர் இருக்குது கைஸ், பரவாயில்லையே. மின்சாண்டில் இருக்கிற இடத்துல ஹேமர் இருக்குது, நோட் பண்ணி வச்சிட்டான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரானி வரல, ரீஸ் பண்ணல, அதனால நானே இங்கேருந்து குஞ்சி டைட் ஆகிட்டேன், அதாவது அவுட் ஆகிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து எத்தனாவது டேடா? டே 2வா? டே 2 தான் இப்போ தான் வந்தா. ஸோ கைஸ் நான் டே 4 நினச்சிட்ருக்கேன் கைஸ். பாருங்கள் எவ்வளோ பூவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் இருக்கீடா. மோசி நீ எடுத்துக்கிறியா? ஓகே. ஸோ கைஸ் மோசி ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக இருக்கான். தோத்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான், சிங்கமாக இருக்குதுல்ல. ஆமாம். ஸோ கைஸ் நான் இங்கே தான் ஷார்ட் கன்னை போட்டுட்டு போன தடவை, ஏன்னா கட் பண்ணிட்டேன். எல்லாம் ரொம்ப லாங்காக போச்சு கைஸ். கிரானியை தேடுறது கடைசி வரைக்கும் கிரானி ரீஸ் பண்ணாவல கைஸ். எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ கைஸ் இப்போ ரீஸ் பண்ணாச்சு. புட் நான் நீ. ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த கிரானி என்ன சொல்கிறது, மோசி வந்து இந்த ஸ்பைடருக்கு ஏற்றுட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்திருக்கான். ஏன்னா கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு வேலை இருக்குது. நான் வந்து காக்வீல்ரா யூஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு பிளே ஆஃப் கீழெல்லாம் மாஸ்டர் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது, பேட்ல கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து மோசி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகிறானா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் காக்வீலை போட்டுருவோம். இங்கே ஒரு இடம் இருக்கும்ல கார் எஸ்கேப்புக்கு, இந்த இடத்துக்கு போட்டுருவோம் காக்வீலை. அப்போ தான் இங்கே ஸ்பைடர் ஏஞ்சலினா இருக்கும். ஐயோ வந்துருச்சு. ஸோ கைஸ் இந்த நார்மல் கிரானியை விட ஸ்பைடர் ஏஞ்சலினா வந்து இந்த கர்ஸ்டு ஹவுஸ் மல்டிப்ளேயரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்குது, பயமாக இல்லை, அது ஒத்துக்க வச்சுடும். ஆனால் ரியல் கிரானியில் வந்து செம்ம பயங்கரமாக இருக்கும். ஸோ கைஸ் இங்கே பக்கத்தில் லிஃப்ட் இருக்கும், நான் ஏற்கனவே எனக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாம் வாழ்க்கை கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கோடு தெரியாது, ஏதோ குருட்டாம்போக்கில் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்க்க வெத்தலை பார்க்க டாமு டும்பு கொய்யா, அஸ்கலக்கடி புஸ்கலக்கடி உன் பேர் கொய்யா. ஸோ கைஸ் வந்துருச்சு வின்சாண்டிலே ஹேமர் பார்த்தோம். ஸோ கைஸ் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதை நான் பிளர் பண்ணி விட்டேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் பிளர் பண்ணோன்னே யார் ஐயோ மேலே போடா. இவ்வளோக்கோ கண்ணு தெரியாதா? ஸோ கைஸ் இப்போ தான் கைஸ் நானே நோட் பண்ணுறேன், கிரானி மல்டிப்ளேயரில் இருக்கிற இதுக்கு கண்ணு தெரியாது கைஸ். ஸோ கைஸ் ஸ்க்ரூ ட்ரைவரில் இங்கே என்ன கிடச்சிதுன்னா, என்னடா கிடச்சிது? பேன் லக்கி கைஸ். செம்ம கைஸ். இன்னும் 2 பொருள் வேணும். இல்லை இன்னும் 1 பொருள் வேணும். ஏன்னா கைஸ் இப்போ நம்ம மின்சாட்டில் எடுத்துட்டோம்ல, ஹேமர் போய் எடுத்துருவோம். ஆனால் அங்கே போகிறது தான் இப்போ கொஞ்சம் டாஸ்க்காகவே இருக்கும். எங்கே இருக்குன்னே தெரில ஸ்பைடர் ஏஞ்சலினா. மேலே போச்சு கைஸ். கால் பார்த்துட்டேன், நீங்கள் வேணால் ரீவைட் பண்ணி பாருங்கள். கால் அங்கே பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வழியாக போக போகிறோம். ஏன்னா அந்த வழியாக தான் வழியே இல்லையே ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு நம்ம வேணால் நான் உங்களுக்கு டிக்கு சொல்கிறேன் கைஸ். டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்து சவுண்டு போட்டு கிரானி இதுக்குள்ளே வர வச்சு இங்கே ஒரு ஸ்மோக் பாம் மாதிரி இருக்கும் கைஸ், அதில் வர வைக்கணும். ஸோ கைஸ் கிரானி வருதான்னு பார்க்கலாம். என்னடா கிரானி இவ்வளோ நேரம் வரல? ஸோ கைஸ் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம், கிரானி வரவே இல்லை. அதனால தான் நான் இன்னொரு தடவை போய் போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். இன்னொரு தடவை எங்கடா போச்சு?
கைஸ் இது பறக்குது கைஸ் இந்த கிராணி மல்டிப்ளேயரில் நல்லாவே இல்லை கைஸ் கிராஃபிக்ஸு கொஞ்சோண்டு அதுதான். ஸோ கைஸ் இப்போ வருதான்னு பார்க்கலாம். வந்துருச்சு சின்னதாக ஒரு கால் செஞ்சிச்சு. வந்துருச்சு ஒலி மோசி வந்துட்டியா? வந்துட்டேன். சரி நான் போயிட்டு இதை பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி விடலாம். ஸோ கைஸ் என்னடா ஆன் பண்ண முடியல? ஆன் ஆகுது. ஸோ கைஸ் அது வந்து பக் அடிச்சு நான் தான் வெளியே போயிட்டு அதாவது இந்த மேலே மோசி இருக்கான்ல, மோசி வந்து என்ன பண்ணுறான் மேலே போய் பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி விட்டான். அந்த கேப்பில் வந்து நான் போய் இந்த ஆன் பண்ணி விட்டேன், அது பக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மோசி பேட்லாக்கி இங்கே அன்லாக் பண்ணிட்டான். ஸோ கைஸ் நம்ம போய் ஆமர் எடுத்துன்னு வந்து இதை வச்சுருவோம். அப்புறம் இப்போ தான் கைஸ் கிரானியே ஆகுது. கிரானி இஸ் அவுட் ஃபார் 2 minutes. அது 120 seconds 2 minutes தான் கைஸ். ஸோ கைஸ் அங்கே தப்பாக போட்டிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு சுற்றலாம். ஸோ கைஸ் ஹேமர் கச்சிச்சு நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது கைஸ் சுற்றுறதுக்கு. என்னடா இது பக் ஆயிடுச்சு கைஸ் திடீர்னு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து போய் வச்சு வந்துடலாம். வச்சு விடு தான் இன்றைக்கி. ஸோ கைஸ் இந்த ஹேமர் வச்சு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஹேமர் வச்சு நிறைய வேலையில் 3 வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று மேலே போய் உடைக்கணும். மாஸ்டர் கீத்தா என்னடா கட்டிங் பிளேட் இருக்குது. மேம் நான் கட்டிங் பிளேட் எப்பயோ கட் பண்ணிட்டேன், பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா ஆச்சு? ஸ்பைடர் கிட்ட ஷார்ட் நினச்சி சுருளான்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு கடிச்சிடுச்சு. அட பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணுற லூம் மாதிரி. ஸோ கைஸ் இப்போ மோசி திரும்ப வந்து அவுட் ஆகிட்டான். இப்போ நான் திரும்ப போய் அவுட் ஆனோன்னா எனக்கு ரொம்ப தலைவலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் அதனால் நான் வந்து மேலே போய் அந்த ஹேமர் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆகிக்கலாம் வேணும்னா. ஸோ கைஸ் இங்கே தான் மேலே பாருங்கள் ஸ்பெஷல் கீ எவனா போட்டு போயிருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அதான் அவுட் ஆகிட்டாங்க கைஸ். ஸோ கைஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. காக்வீல். அப்போ 2 பேர் காக்வீல் கச்சிச்சு. இன்னும் ஒரு என்னது அது பேர் ப்ளே ஹவுஸ் கீ. அந்த ப்ளே ஹவுஸ் கீ கச்சா போதும். ஸோ குதிக்கலாமா வேணாமா? ஸோ கைஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து குதிச்சா நம்மளுக்கு வந்து சேஃப் கேர் பார்க்கலாம். இதுக்குள்ளே சேஃப் கீ இருக்குது கைஸ். சேஃப் கீக்குள்ளே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே பாருங்கள் இது வந்து லாக் ஆகிடும் கைஸ் அடிக்கடி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து லாக் இந்த ஓப்பன் பண்ணி விட்டேன். ஸோ கிராணி வருதான்னு பார்க்கணும். இல்லை வரல. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து தட்டி விட்டு போய் கிராணி காசம் வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ வெயிட் பண்ணி வந்து கிராணி வந்துருச்சு. ஸோ கைஸ் இப்போ கீழே குதிச்சு இப்போ வந்து நம்ம போயிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துன்னு வரணும் கைஸ். எங்கள் கார்க்கு இருக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கிராணி வந்துச்சு. இப்போ கட்டிங் பிளேட் எடுத்துட்டேன். ஸோ கைஸ் இப்போ இந்த வழியாக போயிட்டு இங்கே ஒரு சவுண்டு போட்டுட்டு வந்துடலாம். சவுண்டு போடு அல்ல கைஸ் சவுண்டு போட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு கிராணி பில்லை நைஸாக பார்க்கலாம். கிராணி நீ நினைக்கிற கிராணி இருக்குமா இல்லையான்னு? இல்லை பார்க்கலாம். நான் ஸ்பெக்டேட் தானே பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ஸ்பெக்டேட் பண்ண முடியும்? அது 2 இருக்கும் கேம்ஸ் மாதிரி. ஆமாம் கேமரா அதான் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து இங்கே சேஃப் கீ மட்டும் எடுத்துகிட்டு அவுட் ஆடுறேன். இங்கே கிராணி ஹலோ. ஸோ கைஸ் நம்ம கிராணி வந்து நம்மளுக்கு ஹலோ சொல்லியாச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் அவ்வளோ காமெடி இருக்காது. நாங்கள் அடுத்த வீடியோலேருந்து காமெடியெல்லாம் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ கைஸ் ஷார்ட் கன் எங்கே பார்த்துன்னு மறந்து போச்சு கைஸ். ஃபஸ்ட் நம்ம போய் சேஃப் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் கிராணி கீழே தான் ரீஸ் பண்ணாகும். ஸோ கைஸ் இங்கே தான் வரும், நம்ம சுற்றி விட்டு போயிடலாம். கிராணி ஓடு தட்டி விட்றாத. வாடா மோசி என்னடா பண்ணுறாங்க லூசி. வா எங்கே போகலாம். என்னடா இவ்வளோ ஸ்கூலாக சொல்கிற மெண்டல். நாங்கள்லாம் தைரியசாலிக்கு என்னடா கார்கி கச்சிருக்குதுடா. கார்கி இல்லை மாஸ்டர் கீன்ஸ்னு அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். எஸ்கே போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ கார்கியில் மட்டும் மாஸ்டர் கேட்டுச்சுன்னா செம்மையாக இருக்கும். இல்லைனா மாஸ்டர் கீடா செம்ம கைஸ். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து மாஸ்டர் கீ அங்கே போட்டேன். மோசிக்கிட்ட இருக்குது. மோசி வந்து எஸ்கேப் பண்ணோன்னு சொன்னால் அதான் இந்த கைஸ் அவங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டேன். கைஸ் நான் தான் எஸ்கேப் ஆகணும்னு கேட்டேன், அதனால தான் எஸ்கேப் ஆனேன். ஸோ கைஸ் அதான் கைஸ். ஸோ கைஸ் கிராணி 1 டோர் எஸ்கேப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நம்ம வந்து இன்னும் இந்த கேமில் வந்து கார் எஸ்கேப்பும் பாருங்கள் மோசி ஒன்று எல்லாம் விட்டு கொடுக்க கைஸ். ஸோ கைஸ் இந்த கேமில் இன்னும் கார் எஸ்கேப்லாம் இருக்குது. கார் எஸ்கேப்பு சீவர் எஸ்கேப்பு அதெல்லாம் வேணும்னா சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராணி 2 கூட இருக்குது கைஸ் இந்த மல்டிப்ளேயரில். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். சித்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். கிராணி 2 வேணும்னு நாங்கள் போடுறோம். ஸோ எல்லாத்தையும் கைஸ் போடுறோம். ஸோ அது வரைக்கும் நானும் மோசியும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுகிறோம். பாய்.